வணக்கம். கோவையிலே நடக்கும் தமிழ் பண்பாட்டுக் கழகம் நடத்தும் தாயகம் கடந்த தமிழ் என்ற அரங்குக்கு திரு மாலன் அழைத்திருந்தார். என்னால் வர முடியவில்லை. அதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தாயகம் கடந்த தமிழ் என்ற இந்த தலைப்பே புதுமையானது. நான் உங்களை பார்க்க முடியவில்லை, ஆனால் உங்களால் என்னை பார்க்க முடியும். நான் இந்த நேரத்தில் ஒரு தமிழ் அகதியின் கதையை உங்களுக்கு சொல்லி துவங்கலாம் என்று நினைக்கிறேன். கனடாவுக்கு ஒரு தமிழ் அகதி வந்தார். அவருக்கு வயது ஒரு 30 இருக்கலாம். அவர் இலங்கையை விட்டு புறப்பட்ட போது அவருடைய வயது 18. இலங்கையிலே பல மாதங்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். எதற்காக சிறையில் இருந்தார் என்று நாங்கள் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அங்கே சிறையில் இருப்பதற்கு காரணம் தேவையில்லை. அவர் சிறையில் இருந்து விடுபட்டு நாட்டை விட்டு பேங்காக் போனார். அங்கேயும் அவரை பிடித்து அடைத்தார்கள். பல மாதங்கள் சிறையில் இருந்தார். அப்புறம் அங்கே இருந்து அவர் சிங்கப்பூர் போனார். சிங்கப்பூரிலே அவருக்கு வீசா இருந்தது. ஆனால் அவர் வீசாவை தாண்டி 9 நாட்கள் கூட அங்கே இருந்து விட்டார். அவரை பிடித்து அங்கே பிரம்பால் அடித்தார்கள். எப்படி என்றால், கிடக்க வைத்து கழுத்திலே ஒரு மரப்பூட்டை பூட்டி ஒருவர் பிரம்பினால் 9 அடி அடித்தார். ஏனென்றால் 9 நாட்கள் அவர் வீசாவை தாண்டி விட்டதற்காக 9 அடிகள் அடித்தார். அவர் அடித்து முடிந்த பிறகு அவருடைய தோலெல்லாம் விரிந்து விட்டது. ஒரு சீன கிழவி வந்து மயில் இறகினால் எண்ணெய் தோய்த்து அந்த முதுகிலே அவர் காயத்தை பூசி ஆற்றினார். இவர் 2 பேருக்கும், அடித்தவருக்கும் மருந்து போட்டவருக்கும் சிங்கப்பூர் அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது. இவர் அங்கே இருந்து அமெரிக்காவுக்கு வந்தார். அமெரிக்காவிலே அவரை பிடித்து விட்டார்கள். விமான நிலையத்தில் அவருடைய வீசா கள்ள வீசா என்றதை கண்டுபிடித்து அவரை பிடித்தார்கள். கையிலே விலங்கு மாட்டினார்கள். காலிலே சங்கிலி போட்டு கட்டி கையிலே ஒரு 8 ராத்தல் குண்டு ஒன்றை கொடுத்து அதை காவியபடி அவரை சிறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே சிறையில் இருந்து விடுபட்டு இவர் கனடாவுக்கு வந்தார். கனடாவிலே வந்து அகதி கோரிக்கை வைத்தார். கனடிய அரசாங்கம் இந்த அகதி கோரிக்கையை பற்றி முடிவெடுக்க முடியாமல் சில வருடங்கள் இழுத்து கொண்டிருந்த போது இவர் வேலை தேடி பல கம்பெனிகளுக்கு போனார். அங்கே அவர்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கு கனடாவில் என்ன அனுபவம் இருக்கிறது, உங்களுடைய திறமை என்ன? இப்படி அவர் பல கம்பெனிகளில் ஏறி இறங்கி அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. 17வது கம்பெனியில் அவரை கேட்டார்கள், உங்களுடைய திறமை என்ன? அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய திறமை நான் உயிர் வாழ்வது. நான் பல நாடுகளை கடந்து இங்கே வந்திருக்கிறேன். இத்தனை காலமும் நான் உயிர் வாழ்ந்தேனே, அதுதான் என்னுடைய திறமை என்று சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், பெரிய ட்ரக் வண்டி ஓட்டுவதற்கு பழகினார். ட்ரக் வண்டி என்றால் இந்த வண்டி தான், ஒரு வண்டியிலே ஒரு 10-20 கார்களை போட்டு அதை அவர் ஓட்டிக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பது. இப்பொழுது அவர் மிகவும் நல்லாக வாழ்கிறார். அவருடைய வருமானம் கனடிய சராசரி வருமானத்துக்கு 2 மடங்கு. இதைத்தான் சொல்வது வாழ்வும் வேலியும். வாழ்வு என்று இருந்தால் அதுக்கு வேலி இருக்கும், வேலி என்று இருந்தால் அதற்கு ஒரு வாழ்வு இருக்கும். புலம்பெயர்ந்த மக்கள், அவர்களுக்கு வலி இருந்தாலும் அவர்கள் அந்த வலியிலே ஒரு வாழ்வை அமைத்து வாழ்கிறார்கள்.
இந்த புலம்பெயர்வது என்பது ஒன்று புதிதல்ல. தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பரே புலம்பெயர்ந்தார்கள். புறநானூறில் பல பாடல்கள் இருக்கின்றன. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடல் ஒரு புலம்பெயர்ந்தவரின் புலம்பல் தான். நற்றிணையிலே ஒரு பாடல் இருக்கிறது. வெஞ்சின வேந்தனின் கொடுமை தாழாமல் மக்கள் நாட்டை விட்டு போனார்கள் என்று வருகிறது. ஆகவே அந்த காலத்திலேயே ஒரு அரசனின் கொடுமை தாங்காமல் இன்னொரு நாட்டுக்கு போகும் வழக்கம் இருந்திருக்கிறது. தமிழிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்து இருக்கிறது. அது புறநானூறுகள் வரும். அது என்னவென்றால், என்னுடைய வாழ்நாளையும் சேர்த்து நீ வாழ்வாயாக, என்னுடைய ஆயுளை உனக்கு தாரேன், நீ வாழ்வாயாக. இதுதான் மிகச்சிறந்த வாழ்த்து, தமிழிலே இருக்கும் மிகச்சிறந்த வாழ்த்து என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஆமீனிய மக்களிடம் இன்னொரு வாழ்த்து இருக்கிறது. உன்னுடைய வலியை நான் எடுத்துக்கொள்கிறேன், சனட்டனம் என்று சொல்வார்கள். உன்னுடைய வலியை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒருவன் வலியுடன் இருக்கும் பொழுது அவனுடைய ஆயுளை கூட்டி என்ன பிரயோசனம்? வலி இல்லாமல் வாழ வேணும். ஏனென்றால் ஆமீனிய மக்களுக்கு வலி என்றால் என்னவென்று தெரியும். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒட்டமான் ராஜ்யத்திலே அவர்கள் 15 லட்சம் மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். அவர்கள் உண்டாக்கிய ஒரு வாழ்த்துத்தான் சனட்டனம். இங்கே வந்து ஒரு சமையல் அறையில் கோப்பை கழுவி கொண்டிருக்கும் ஒருவர் தன்னுடைய தங்கையை இங்கே வருவிப்பார். $50,000 கட்டி வருவிப்பார். பிறகு சகோதரனை வருவிப்பார். பிறகு பெற்றோரை வருவிப்பார். இப்படியாக ஒவ்வொரு தரும் இங்கே வந்து சேர்ந்தவுடன் தங்கள் சுற்றம், உறவினர், நண்பர்கள் என்று எடுப்பித்து கனடாவை நிரப்பினார்கள். இப்படியான பழக்கம் மற்ற சமுதாயங்களில் இல்லை. உதாரணமாக வெள்ளை இன மக்கள் அவர்கள் ஒரு அந்நியர் தினத்துக்கு ஒரு பூச்செண்டு அனுப்புவார்கள், தந்தையர் தினத்துக்கு ஒரு பூச்செண்டு, அவ்வளவுதான். இப்படியாக ஒரு சகோதரன் சகோதரிக்கு உதவுவது, அவர்களை எடுப்பிப்பது, குடும்பம் ஒன்றாக வாழ்வது என்ற ஒரு விஷயம் வந்து கனடிய மக்களுக்கு புரிந்தது இலங்கை தமிழர்கள் இங்கே வந்த பிறகுதான். அவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் இங்கே வந்தது மாத்திரமல்ல, ஒரு வெற்றியான வாழ்க்கையை இங்கே உண்டாக்கினார்கள். எப்படி என்றால், ஒருவன் வறுமையாக இருக்கலாம், அவனுக்கு கல்வி இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு பல புகழ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாடு இல்லாமல் ஒருவன் இருக்கிறது என்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். ஸோ நாடு இழந்த மக்கள் இங்கே வந்த பிறகு ஒரு நாடு கிடைத்தவுடன் அவர்களுக்கு அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டிலே அவர்களுக்கு தங்கள் சொந்த நாட்டிலே என்ன மறக்கப்பட்டதோ அவையெல்லாம் இங்கே கிடைத்தன. ஆகவே அவர்கள் தங்களுக்காக ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். இங்கே பார்த்தால் வணிகத்துறையிலே மிக உயர்ந்த இடத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள். கல்வித்துறையிலே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். இலக்கியத்துறை, கவிதை, நாடகம், சினிமா என்று பல துறைகளிலும் இவர்கள் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே படித்து தெரிந்திருப்பீர்கள். சமீபத்தில் கூட ஒரு படம், சினிமா படம் வந்து துப்பாக்கியும் மோதிரமும் என்ற படம் ஷங்காய் நாட்டிலே, ஷங்காய் நகரத்திலே போய் அது கோல்டன் கோப்லெட் அவார்டு என்றதுக்கு தெரிவு செய்யப்பட்டு அங்கே போய் அந்த படம் பலரும் சிலாகித்து பேசினார்கள். அதே படம் இப்பொழுது கலிஃபோர்னியாவில் போய் அங்கே அவர்களுக்கு சஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கிறது. இப்படி பல துறைகளில் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய திறமையை காட்டிக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒன்று, இந்த கனடா வந்து உலகத்திலே 2வது பெரிய தேசம். இங்கே வன்னி வீதி ஒன்றொரு வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கே ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சியாலே வன்னி வீதி என்றொரு வீதி எங்கள் பழைய ஞாபகங்களை தரவும், எங்கள் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கவும், நாங்கள் சுதந்திரமான மக்கள் இங்கே வாழ்கிறோம் என்பதை
மற்றவர்களுக்கு காட்டவும் இந்த வன்னி வீதி என்ற வீதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதி எங்களுக்கு சொந்தமான வீதி, இதை ஒருவரும் அழிக்கப் போவதில்லை. மாவீரர் துயிலும் இடத்தை கூட அழித்தது போல இங்கே இந்த வன்னி வீதியை அழிக்க முடியாது, இது எங்களுக்கு சொந்தமான வீதி என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் எங்கே போய் சேர்ந்தார்கள் என்று பார்த்தால், அவர்கள் நியூசிலாந்து போனார்கள், ஆஸ்திரேலியா போனார்கள், ஐரோப்பாவில் எந்த ஒரு நாடு சொல்லுங்கள் அங்கே ஒருவர் இருப்பார். பிறகு அமெரிக்கா வந்தார்கள், கனடா வந்தார்கள். சமீபத்தில் ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது எனக்கு, அது பார்த்தால் ஐஸ்லாண்டிலிருந்து வருகிற ஒரு தமிழர். அப்போ இந்த தமிழர்கள் போய் சேர்ந்தது எல்லாம் பனியும் பனி சார்ந்த இடமும். ஒரு காலத்திலே சொல்வார்கள், பிரிட்டிஷ் ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது சூரியன் மறையாத ராஜ்யம் என்று சொல்வார்கள். அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யம் எங்கேயும் இருந்தது, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அந்த ராஜ்யம் பரவி இருந்ததை சொல்வதற்காக சூரியன் மறையாத ராஜ்யம். இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்ல வேண்டுமென்றால் சூரியன் மறையாத புலம் என்று சொன்னால் அது தமிழ் புலம். ஏனடா தமிழர்கள் நியூசிலாந்திலிருந்து ஐஸ்லாந்து வரைக்கும் பரவி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 2000 வருடங்களுக்கு முன்னே சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு என்றொரு நூல் இருக்கிறது, 8 தொகையில் ஒன்று. அதிலே இந்த 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 நிலங்களுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் 100 பாடல்கள் பாடி 500 பாடல்கள், அதுதான் ஐங்குறுநூறு. ஆனால் அந்த காலத்தில் பனியும் பனி சார்ந்த இடமும் இல்லை. இப்போ முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடம் என்று அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் பனியும் பனி சார்ந்த இடம் அந்த கால தமிழர்களிடம் இல்லை. ஆனால் இப்பொழுது தமிழர்கள் எங்கே போய் இருக்கிறார்கள் என்றால் இந்த பனியும் பனி சார்ந்த இடம். இந்த கனடாவில் இயங்கும் தமிழ் இலக்கிய தோட்டம் ஒரு முயற்சியை முன்னெடுத்தது. அதாவது இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கேயெல்லாம் பரவி இருக்கிறார்களே, இவர்களுடைய கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழும் ஆங்கிலமுமாக அந்த புத்தகத்தை வெளியிடுவது. இதன் பெயர் இன் அவர் டிரான்ஸ்லேட்டட் வேர்ல்டு. இந்த நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நூலாக நாங்கள் இதை பார்க்கலாம். இது வரலாற்றை சொல்லும் ஒரு நூலாகவும் பார்க்கலாம். இது ஒரு ஐங்குறுநூறு என்ற நூலின் ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்கும். இது ஒரு பெரிய முயற்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது நான் பிறந்து வளர்ந்த இடம் கொக்குவில், யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு காகம் வரும். நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வரும். நாங்கள் ஏதாவது அதுக்கு அரிசி அல்லது நெல் அப்படி போட்டால் அது சாப்பிடும், புற போய்விடும். அடுத்த நாளும் அதே நேரத்துக்கு வரும், அடுத்த நாளும் வரும், அடுத்த நாளும் வரும். இது இப்படி இருக்க இதே மாதிரி இன்னொரு குருவியும் இருந்தது எங்கள் வீட்டுக்கு கிட்ட. அதுக்கு பேர் 6 மணிக்குருவி. ஆங்கிலத்தில் இந்தியன் பிட்டா என்று சொல்வார்கள். மஞ்சள், சிவப்பு, பச்சை, மிக அழகான ஒரு குருவி. இந்த குருவி ஏன் அந்த பேர் 6 மணிக்குருவி என்று இருந்தால், அது சரியாக 6 மணிக்கு கீக் கீக் என்ற ஒரு சத்தம் போடும். உடனே தெரியும் இது 6 மணி என்று. மணியை பார்க்க தேவையில்லை, அவ்வளவு அந்த குருவி பிரபலமானது. இது என்ன செய்யும் என்றால், ஒரு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பறந்து போய்விடும். எங்கே போகுது? இமயமலைக்கு. இந்த சின்ன கிராமத்தில் இருந்து இமயமலைக்கு போகுது. ஏன்னா அதுக்கு சூடு தாங்க முடியாது. பிறகு ஒரு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இங்கே கொஞ்சம் குளிர் ஆக இருக்கும் சமயத்தில் திரும்பிவிடும். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், இந்த காகத்துக்கு 2 சட்டை, அது ஒரு 2 மைல் சுற்றளவெல்லாம் சுற்றி கொண்டிருக்கும். அதுக்கு அங்கால பறக்க தெரியாது. இந்த 6 மணிக்குருவி இருக்கு, அதுக்கும் 2 சட்டை. அது என்ன செய்யுது? இமயமலைக்கு போய் பிறகு திரும்பி வருது. என்னத்தை சொல்றேன் என்றால், இந்த 6 மணிக்குருவி புலம்பெயர்ந்த தமிழர்கள் போல. அவைக்கு எல்லையே இல்லை, உலகமே அவர்களுக்கு சொந்தம். இதை சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு நன்றி. வணக்கம்.